Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஜரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما. قال النبي صلى الله عليه وسلم إن الله يقبل توبة العبد ما لم يغرغر. صدق நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான மாதமாகிய ரஜபுடைய மாதத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நம்முடைய பயிற்சி மாதங்கள், அமல்கள் அதிகமாக செய்து பழக வேண்டிய மாதங்கள், நோன்பு நோற்று பழக வேண்டிய மாதங்கள், தௌபா செய்ய வேண்டிய மாதங்கள். இந்த மாதத்தில் நாம் பயிற்சி எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அமல்களில் ஈடுபட வேண்டும், செயலில் காட்ட வேண்டும் என்பதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த ஜும்மாவில் நம்ம பேசுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான், ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் விரைந்து தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னம தௌபத்து இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கர். அடியானுடைய உயிர் தொண்டக்குழியில இருக்கிற பொழுது, அடியானுடைய உயிர் தொண்டக்குழியில இருக்கிற நேரத்தில் அவன் தௌபா செய்கிற பொழுது அந்த தௌபாவை கபூல் செய்கிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேற்கொண்ட ஆயத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? அல்லாஹ் இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூவ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீப். கரீப் என்ற வார்த்தையை புலம்புகிறான். பாவம் செய்த உடனே தௌபா செய்ய வேண்டும். இந்த ஆயத்து ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. பாவம் செய்த உடனே உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். அப்படி யார் தௌபா செய்கிறார்களோ அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லித் தருகிறான். நினைச்சு பாருங்கள், இந்த ஆயத்து இன்னைக்கு நடைமுறையில் இருந்தா, இந்த ஆயத்து இன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சிடணும், பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சிடணும் என்ற ஒரு நடைமுறை இன்னைக்கு இந்த சட்டம் இருக்கும் என்று சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய தௌபாய் அங்கீகரிக்கப்படாமல் மௌத்தாயிருப்பாங்க. நிறைய தௌபா அங்கீகரிக்கப்படாமல் மௌத்தாயிருப்பாங்க.
பாவம் செய்து எவ்வளோ நாளாச்சு. அது பாவமாவே பொருட்பட்ட மனிதர்கள்லாம் உண்டு. இது ஒரு பாவமே கிடையாது. அதை பத்தியே யோசிக்காமலேயே விட்டவர்கள் உண்டா இல்லைங்களா? அவருடைய நிலைமைகளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, நபியே, அடியான் ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற பொழுது அவன் ரூஹு வாங்குவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக அவன் தௌபா செய்து விட்டால் அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்படும் என்று சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் திரும்பி அனுப்பி வைத்தான். என்னுடைய ஹபீப் அழுது கொண்டிருக்கிறார், என்னன்னு கேட்டு வாங்க, என்னுடைய ஹபீப் அழுது கொண்டிருக்கிறார், என்னன்னு கேட்டு வாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவனை அனுப்பி வைத்தான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அழுகையினுடைய காரணத்தை அல்லாஹ் கேட்டு வர சொன்னான். என்ன அழுகிறீங்க? என்ன அடியான் மௌத்தாவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தௌபா செய்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஒரு சட்டத்தை நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்களே, அதுக்கு பிறகு நிலைமை என்ன? அதுக்கு பிறகு அவன் பாவம் செய்துட்டான், அவனோட நிலைமை என்ன என்று நினைத்து நான் அழுகிறேன். யா ரசூலல்லாஹ், அவன் மௌத்தாருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால அவன் தௌபா செஞ்சான், அவன் தௌபால அங்கீகரிக்கப்பட்டு பரிசுத்தமான மாறி விடுகிறான் என்ற ஒரு செய்தியை ஒரு வருஷத்தை ஒரு மாசமா சுருக்கி கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மூலமா சுருக்கி கொடுத்தார்கள். அப்பவும் அழுதார்கள். நீண்ட வரலாறு இந்த செய்தி. அப்பவும் அழுதார்கள். யார சொல்ல, ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய அடியான் ஒரு மாத காலம் எப்படி இருப்பான்? மறதியாளன் அல்லவா? என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற என் உம்மத்துமார்கள் ஒரு மாத காலத்தில் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உம்மத்துமார்கள் மறதியாளர்கள். அவர்கள் எப்படி அந்த பாவத்தில் பாவம் செய்யாமல் நீடித்திருக்க முடியும்? கால அவகாசம் நீளமா இருக்க, ஒரு மாசம் நீளமா இருக்கேன்னு கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், அவன் மௌத்தாறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால தௌபா செஞ்சாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்கிறான். மீண்டும் அழுதார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அழுதார்கள். மேலும் ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்பது ஒரு நீண்ட காலம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரூஹ் வாங்கப்படக்கூடிய நேரத்தில், தொண்டக்குழியில் ரூஹ் இருக்க நேரத்தில், அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் கையேந்தி துஆ கேட்கிற பொழுது அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அதனால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ யக்பல் தௌபத்தல் அபதி மாலம் யுகர்கர். அவனுடைய ரூஹ் தொண்டக்குழிக்கும் அவனுடைய நாவுக்கு மத்தியிலே நீண்டு கொண்டிருக்கிற பொழுது, துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் அவன் தௌபா செய்கிற பொழுது அவனுடைய தௌபாவை கபூல் செய்கிறான் என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நினைச்சு பாருங்க, தௌபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக இந்த தௌபாவுடைய கால அவகாசத்தை எந்த அளவுக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு அதை பத்தி கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி கவலை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நடந்த எத்தனை பாவங்கள், நம்முடைய சொந்த பாவங்களை தாண்டி மற்றவர்களுக்கு நினைத்து பாருங்கள். இதுக்காண்டி என்னைக்காண்டி நாம கவலைப்பட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் தௌபா விரும்பக்கூடியவங்க. அடியான் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்காண்டி அல்லாஹ் கையேந்திரான இல்லையா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு ரப்பு, யா ரப்பு நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு ரப்பு நின்று அவன் கண்ணீர் சிந்துகிறான் அல்லவா, இதை அல்லாஹ் ரப்பல் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்வார்கள். ஒரு செய்தியை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் பாவமே செய்யாம ஒரு சமுதாயம் தொழுகுது, ஜக்காத்து கொடுக்குது, நோன்பு வைக்குது, இப்படியே பள்ளிவாசலோட ஐக்கியமா இருக்கிறது என்று இருந்தா அல்லாஹ்க்கு பிடிக்காதான். அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்களை பாவம் செய்ய வச்சு, அவர்கள் பாவம் செஞ்ச பிறகு அவங்க தௌபா செய்யறாங்க. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் விரும்புகிறான். அப்ப தௌபாவை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஒரு பிரபலியமான வரலாற்று செய்தி ஒன்று சொல்லுவார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த செய்தின்னு சொல்லுவாங்க. மழை தேடுவதற்காண்டி தொழுகைக்காண்டி போவாங்க.
அப்ப மலை தேடிக்கா இந்த தொழுகைக்காண்டி போகிற பொழுது ஒரு மைதானத்துக்கு ஒன்று கூடி எல்லாரும் தொழுகைக்காண்டி கையேந்தி நிற்பாங்க. தொழுது முடிச்சோன்னு அல்லாட்ட தௌபா செய்யறதுக்காண்டி இஸ்திக்பார் ஓதி கொண்டிருப்பார்கள். இஸ்திக்பார் ஓதியாச்சு, துவா செஞ்சாச்சு. ஒரு நபி துவா செஞ்சும் மழை இறங்கல. ஒரு நபி துவா செஞ்சு மழை இறங்கல. என்ன காரணம்? அல்லாட்ட கேட்கிறான், யா அல்லாஹ், தௌபா செஞ்சாச்சு, துவா கேட்டாச்சு, நீ மழை இறக்கலையா ரப்பு? அல்லாஹ் ரப்புல் சொல்லி கொடுக்கிறான், பதில் சொல்றான், உங்களுடைய கூட்டத்தில் ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய சபையில ஒருவர் இருக்கிறார், அவர் பாவம் செஞ்ச மனிதர், அவருக்கான மனிதர் மலையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவர் பாவம் செஞ்சவர், அவர் போயிட்டாருன்னா மலை இறக்குற, அந்த துவா அங்கீகரிக்கிறேன்னு சொன்னான் அல்லாஹ். அவர் யாருன்னு சொல்ல ரப்பு நான் சொல்லி அவர் வெளியே அனுப்புறேன். இத்தனை வருஷ காலம் அவர் யாரு எனக்கு வெளிப்படுத்தாம இருக்கிறேன், ஏட்ட நீ கேட்கிறியோ? அவர் யாரும் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்தால சொன்னான். கடைசியில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் தான் பாவம் செஞ்ச மனிதர், அவர் பாவத்தினால்தான் அல்லாஹ்தால மலை இறக்காமல் தண்டிக்கிறான். அதனால் சம்பந்தப்பட்ட மனிதர் இந்த சபையை விட்டு விலகி செல்ல வேண்டும், சம்பந்தப்பட்ட மனிதர் இந்த சபையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அவரு சுத்தி முத்தி பார்க்கிறார், யாரும் வெளியே போகல. இப்ப நம்ம மட்டும் வெளியே போனா என்ன நடக்கும்? நம்மளை பத்தி இந்த மக்கள் தவறா நினைச்சுக்கிடுவாங்களே. உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ்ட துஆ செஞ்சார், கண்ணீர் வடிச்சார். ரப்பே, என்னுடைய கை இரண்டு கை இதுவரை உன் பக்கம் ஏந்தவில்லை, என்னுடைய கரத்தை உன் பக்கம் நான் ஏந்தவில்லை, இப்பொழுது நான் மனமுறி உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, நான் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு ரப்பே, என்னை அவமானப்படுத்தி விடாத ரப்பே, என் பாவத்தின் காரணத்தினால் இந்த உம்மத்தை நீ தண்டிக்க மழையை கொடுக்காமல் தண்டிக்கிறாய் என்று சொன்னால் ரப்பே, இப்பொழுது நான் மனம் வருந்தி உன்னிடத்தில் தௌபா கேட்கிறேன், என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இந்த மக்களுக்கு நீ மழையை இறக்கு என்று அந்த மனிதர் கண்ணீர் சிந்த ஒழுகுவே. அவருடைய கண்ணீர் கீழே போறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா மழை இந்த பூமியில இறக்குகிறான், இந்த மழையை பூமியில இறக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, யா ரப்பு, என் சமுதாயத்திலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து யாருமே வெளியேஞ்சி போகல, சமுதாயத்தில் இந்த கூட்டத்திலிருந்து யாருமே வெளியேஞ்சி போகல, இந்த கூட்டத்தில் இருக்க ஒருவரால் தான் மழையை தடுத்து நிற்கன்னு சொன்னேன், ஆனா அந்த மனிதர் எஞ்சி போகல, ஆனா நீ மழையை இறக்கிட்டி என்று கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான், எந்த மனிதனுக்காண்டி மழையை நான் தடுத்து நிறுத்தினனோ அந்த மனிதனுடைய தௌபானால் தான் அந்த மழையை நான் இறக்கினேன் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்ப தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். தௌபா செய்யணும், பாவம் நடந்துதான் உன்னை தௌபா செய்யணும். அது புனிதமான மாதம். இந்த மாதம் ரஜபுடைய மாதம் சரி, ஷாபானுடைய மாதம் சரி, ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய தெரியுமா? இரவுல தஹஜ்ஜுதில் எழுந்து நின்று அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அடுத்த மாதங்கள் ரமலானுடைய மாதங்கள பயிற்சி பல களத்துல இறங்கி நாம் என்ன செய்யணும்? நன்மையை வாரி சுத்தக்கூடிய நேரத்திலே இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்தில் பொடுபோக்கா இரவு தூங்கி கழித்து விடாதீர்கள். சரி, தௌபா செய்யணும். தௌபானா என்ன? பாவம் நிகழ்ந்துட்டா தௌபா செய்யணும் சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லிருக்காரு. தௌபானா எந்த பாவத்துக்கு தௌபா? அந்த பாவத்தை நாம பார்க்கணுமா இல்லைங்களா? பாவங்கள் 3 வகை பிரிப்பார்கள். ஒரு பாவம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அந்த பாவத்தை. 2வது வகையான பாவம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய பாவங்கள். 3வது வகையான பாவம் அல்லாஹ் நிபந்தனையோட மன்னிப்பான், அந்த நிபந்தனை இல்லை என்று சொன்னா மன்னிக்க மாட்டான். இந்த 3 வகையான பாவம். மன்னிக்கவே மாட்டான் இருக்கிற பாவம் இணை வைத்தல், இணை வைப்பதற்கு தூண்டுதல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், இணை வைப்பதை தூண்டுதல். இந்த பாவத்தை யாரு செய்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். மன்னிக்கக்கூடிய பாவம் அல்லாஹ் மன்னிக்கனா இல்லை. 2வது வகையான பாவம், அது என்ன பாவம் சொன்னா தனக்கும் தன் ரப்புக்கும் மத்தியில் நடந்த பாவங்கள். தொழாம இருக்கிறாரு, ஜக்காத் கொடுக்காம இருக்கிறாரு, இதெல்லாம் பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நாடினா மன்னிப்பா, இல்லைன்னா மன்னிக்காமல், அது வேற பிரச்சனை. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில் நடக்கிற அந்த பாவம், இது அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடிய பாவங்கள். 3வது வகையான பாவம் ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், அந்த நிபந்தனை இல்லை என்று சொன்னா மன்னிக்க மாட்டான். அது என்ன பாவம்? ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த துரோகங்கள்.
ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவங்கள், ஒரு அடியானை திட்டிருப்பது, ஒரு அடியானை காயப்படுத்தியிருப்பது, ஒரு அடியானை மானபங்கப்படுத்தியிருப்பது, ஒரு அடியானுடைய உரிமையை பறித்திருப்பது, ஒரு அடியானுடைய சொத்தை பறிமுதல் செய்திருப்பது, இப்படிப்பட்ட பாவங்கள் அடியானுக்கும் அடியானுக்கும் மத்தியில சம்பந்தப்பட்ட பாவத்தை அல்லாஹ் தஆலா அடியான் மன்னிக்காதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியான் நான் மன்னிச்சுட்டேன் நீ போய்ப்பா அப்படின்ட்டாருன்னா அல்லாஹ் மன்னிச்சுவான். அப்ப நிபந்தனையோட மன்னிப்பான், நிபந்தனை இல்லை என்று சொன்னா மன்னிக்க மாட்டான். நமக்கெல்லாம் தெரியும் இணை வைத்தல். இப்ப முதல் பாவத்தை பார்ப்போம், இணை வைத்தல். அது முற்றிலும் தடுக்கப்பட்டு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா திட்டவட்டமா சொல்லிட்டான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இணை வைப்பதை தவிர்த்து மற்ற பாவத்தை தான் நாடியதை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி தந்து விட்டான். அப்ப இணை வைத்தல் பத்தி பேச்சே கிடையாது. இரண்டாவது, தனக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில உள்ள பாவங்கள், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள், இது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான். இது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான். ஒரு வரலாற்று செய்தி ஒன்று சொல்வார்கள். ஜுலாஸ் என்ற ஒரு சஹாபி, ஜுலாஸ் என்ற ஒரு நபி தோழர், ஒரு நீண்ட வரலாறு இந்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்துக்காக வேண்டி, ராணுவ நடவடிக்கைக்காக வேண்டி பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருப்பார்கள். அப்ப எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்க்கு வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார்கள். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 பை நிறைய தங்க காசுகள், திர்ஹங்களை, தீனார்களை கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு ஒப்படைப்பாங்க. யார சொல்ல இதை வச்சுக்கிட்டு நீங்க சன்மார்க்க யுத்தத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1000 ஒட்டகை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய சிறிய அன்பளிப்பு, தேவைப்பட்டால் இன்னும் நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுல இருந்த ஒரு சஹாபி, ஒரே ஒரு சஹாபி, ஏழை சஹாபி, அந்த சஹாபியினால் எதுவும் கொடுக்கிறதுக்கு முடியல, அந்த சஹாபியினால எதுவும் கொடுப்பதற்கு முடியல. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன இடத்துல வீட்டுல ஒரே ஒரு போர்வை இருந்துச்சு, ஒரு போர்வை, ஒரு சட்டி, ஒரு பாத்திரமும் இருந்துச்சு. அந்த 2 எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு போறாங்க. இதை யார் வாங்குறா? மையஸ்தரி ஹாதா மையஸ்தரி ஹாதைனி, இந்த 2 யார் வாங்குறா? இந்த 2 பொருளை யார் விலைக்கு வாங்குறான்னு கேட்ட உடனே ஒரு தோழர் சொன்னா, நான் வாங்கிக் கொள்கிறேன், நான் வாங்கிக் கொள்கிறேன், அனாஷ்தரி பிஹா திர்ஹமைனி, 2 திர்ஹத்துக்கு பகரம் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். 2 திர்ஹத்தை வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த 2 திர்ஹத்தை கையில வாங்கிட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு திர்ஹத்தை வீட்டுல ஒப்படைச்சிட்டு இன்னொரு திர்ஹத்துக்கு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தோழர் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னால இந்த சன்மார்க்க யுத்தத்துக்காக வேண்டி இதை தாண்டி வேற எதையும் கொடுப்பதற்கு என்கிட்ட இல்லை, வசதி இல்லை. யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல 2 பொருள் இருந்துச்சு, ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருந்துச்சு. இந்த பொருளை தாண்டி வீட்டுல எந்த ஒரு பொருளும் இல்லை. இந்த பொருளை வித்துட்டு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒரு திருகத்தை வீட்டுல கொடுத்திருக்கேன், ஒரு திருகத்துக்கு நான் வந்து பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தந்திருக்கேன். சன்மார்க்க யுத்தத்துக்காக வேண்டி என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும் போது அந்த ஒரு கை நிறைய கிடைச்ச அந்த பேரிச்சம்பழத்தை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு வாங்கி கொண்டு அதை என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்கள் மேல அப்படியே போட்டு தடவு விடுகிறார்கள், பரத்தி விடுகிறார்கள். இதுல பரக்கத்து எல்லாரும் வரணும் சொல்லி பரப்பி விடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு சின்னஞ்சிறு சகாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்னஞ்சிறு சகாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சகாபி 2 பை நிறைய சங்க காசு கொடுத்தாங்க. ஒரு சகாபி 1000 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில ஒப்படைச்சாங்க. ஒரு சகாபி, ஏழை சகாபி என்ன செய்யறாங்க? தங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வித்து வந்து கொடுக்கறாங்க. நம்ம தகப்பனார் என்ன குறைஞ்சு போயிட்டாரு? அந்த சின்னஞ்சிறு சகாபி, அவர் பேரு உமேர்னு சொல்லுவாங்க. உமேர் இந்த சகாபி, அவங்க நினைக்கிறாங்க நம்ம தகப்பனார் எதுல குறைஞ்சு போயிட்டாரு? காசு பணத்துல குறைஞ்சு போயிட்டாரா? வசதியில குறைஞ்சு போயிட்டாரா? எதுக்கு அவர் இன்னும் வராம, வீட்டை விட்டு வராம சன்மார்க்க யுத்தத்துக்காண்டி எந்த ஒரு பொருளையும் என்ன செய்ய தியாகம் செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு? நேர வீட்டுக்கு போனாரு. இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க என்ன காரணம்? அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சன்மார்க்க யுத்தத்துக்காண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுல அல்லாஹ் தஆலா குறைச்சல் கொடுத்திருக்கிறான்? பொருளாதாரத்துல குறைச்சலா? வசதி வாய்ப்புல குறைச்சலா?
எதுவுமே இல்லை அல்லவா? அல்லாஹ் நிருபமா தானே கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டும் கொடுக்காமல் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, போய் எடுத்து கொடுங்க. மகன் தகப்பனார சொல்றாரு, போய் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க அடிக்கலாம். அப்போ அந்த தோழர், அந்த நபி தோழர் ஜுலாஸ் தகப்பனார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தால் என்றிருந்தால், ரசூலுல்லாஹ் உண்மையான ரசூலாக இருப்பார் என்று சொன்னால், அன அஷர்ரு மின் குமுரினா, கழுதைகளை விட நான் மோசமானவன், கழுதைகளை விட நான் மோசமானவன் சொன்னாங்க. அப்ப மகன் சொன்னாங்க, நீங்க கள்ள மூமினாக இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க கள்ள மூமினாக இருக்கிறீங்க. உங்களை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாம விட மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட உங்களை பத்தி சொல்லாம விட மாட்டேன். இப்பவுமே போற ரசூலுல்லாஹ்ட்ட, என் தகப்பனாரோட ஈமான் கள்ள ஈமான், என் தகப்பனார் ஈமான் உண்மையான ஈமான் இல்லை என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு நேரப்பா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யார் ரசூலல்லாஹ், என் தகப்பனார் ஈமான் சரியில்லை, அவர் முனாஃபிகா இருக்கிறாரு, இந்த வார்த்தையில சொல்லிட்டாரு யார் ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே, இது பாவமா பாவம் இல்லையா? இப்ப நமக்கு நோக்கம், இந்த வரலாற்று செய்தியை சொல்வதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்க்கு அடியாருக்கு மத்தியில் உள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்காண்டி சொல்ல வருகிறேன். இப்ப இந்த சஹாபி மகன் சஹாபி நேர ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தகப்பனை அழைச்சு வர சொல்றாங்க, ஜுலாஸை அழைத்து வர சொல்கிறார்கள். ஜுலாஸ் அழைத்து வரப்பட்டார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், நான் சொல்லவே இல்லை, சொல்லாதப்ப அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் சொல்லாத வார்த்தையில மகன் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, சரி போங்க அப்படிங்கிட்டாங்க. மகன் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் தகப்பனை நம்பாதீங்க, என் தகப்பனை நம்பாதீங்க, உங்களை பத்தி சொன்னது மாத்திரம் இல்லாமல் உங்கள்கிட்ட சொன்னதை பொய் சொல்லிக் கொண்டிருக்கார் அந்த சபையில. அப்ப வயசுல மூத்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர் சின்ன பிள்ளை, அவ அத்தை வயசுல மூத்தவங்க, அவங்க சொன்னது இவர் வேற மாதிரி விளங்கிட்டாரு, அதனால இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க யா ரசூலல்லாஹ் அப்படி மத்த சஹாபிகள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது அப்படி விட்டாங்க, இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு. யா ரசூலல்லாஹ், இந்த காது கேட்டது என் தகப்பனார் சொன்னதை, எனது இந்த காது கேட்டது யா ரசூலல்லாஹ், என் தகப்பனார் உங்களை பத்தி தவறாக பேசியதும், இப்பொழுது உங்கள் சபையில பேசுகிற உண்மைக்கு மாற்றமான செய்தியை பேசுவதும் இந்த காது தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு காது சாட்சி யா ரசூலல்லாஹ், ஆனால் எனக்கு யாருமே இங்க இல்லை சாட்சி. இந்த சபையில எனக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை, படைத்த ரப்பை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை சாட்சி. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கலாம். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். சூரத்து தௌபால அந்த ஆயத்தை இறக்குறான். சூரத் தௌபால இந்த ஆயத்தை இறக்குறான். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சொல்லவே இல்லை என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்லவே இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விடம் சத்தியம் செய்கிறார்கள். வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி, திட்டவட்டமாக அவர்கள் இறை நிராகரிப்பினுடைய கலிமாவை சொல்லிவிட்டார்கள். திட்டவட்டமாக அவர்கள் இறை நிராகரிப்பினுடைய கலிமாவை வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். சொன்னது மாத்திரமில்ல, இஸ்லாமிகின், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நிராகரித்தும் விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் இறக்கணும். உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், நான் செஞ்சே தப்புதா யா ரசூலல்லாஹ், பல பேருக்கு மத்தியில் நான் அவமானப்பட வேண்டும் இருக்கும் என்பதனால் தான் யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தையை நான் மறுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மன்னித்தான், அல்லாஹ் அந்த தோழரை மன்னித்தான், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். இந்த பாவம் என்பது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கு மத்தியுள்ள பாவம். இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்ட அந்த தோழரை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். ஆனால் ஒன்றை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும், அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு செய்வதை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அந்த அடியார் மன்னிக்காத வரை. இன்னைக்கு எத்தனை பேர் நினைச்சு பாருங்க, நம்ம பல தடவை சொன்னது தானே, அடுத்த வீட்டில் யாருமே இல்லை,
பக்கத்து வீட்டுல யாருமே இல்லை, கொஞ்சம் இழுத்து கட்டினா இன்னும் வந்துட போகுது, அப்புறம் வந்து பேசும்போது பேசிக்கலாம், கோர்ட்டு கேச்சு அலை விட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு சான் எடுத்தாலும் சரி, அடுத்தவருடைய சொத்திலிருந்து அடுத்தவருடைய இடத்திலிருந்து ஒரு சான் அபகரித்துக் கொண்டாலும் சரி, அது 7 பூமியாக மாலையாக தொடுக்கப்பட்டு தூவிக்க உடுக்கவும் அவனுடைய கழுத்திலே மாலையாக தொடுக்கப்படும் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தோழர், ஒரு சஹாபி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு அடியானுடைய உரிமையை, ஒரு அடியானுடைய பொருளை பொய் சத்தியம் செய்து அந்த பொருளையோ அந்த உரிமையோ எடுத்துக்கொண்டால், அபகரித்துக் கொண்டால், அது என்னுடைய பொருள் தான் என்று சொல்வதற்கும் என்னுடைய உரிமைதான் என்று சொல்வதற்கும் போதிய ஆதாரம் உள்ளவரிடம் இல்லை என்று சொன்னால், இல்லாத நிலையில ஒரு மனிதன் அந்த பொருளை அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவருக்கு நிரந்தரமா நரகம் என்று அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்து விட்டான் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி, அந்த சபையில் இருந்த சஹாபி, இன்னைக்கு இந்த ஹதீஸை கேட்கும் போது, இந்த செய்தியை கேட்கும் போது 10ஓட 11 10ஓட இது ஒன்று சொல்லி ஓட்டிக்கிட்டு போயிருவோம். நமக்கு அந்த உணர்வு, அந்த நரகமா சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டதா எந்த ஒரு அதிர்ச்சி நமக்கு ஏற்படாது. ஏன்னா நம்ம அப்படியே பழகி போயிட்டோம். ஆனா ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருந்த அந்த ஒரு தோழர் நடுங்கி போனார்கள். சஹாபிகள்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிற போது என்ன செய்தார்கள்? தலையை 2 முட்டுக்காலுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். நரகம் நரகம் என்று சொல்லுகின்ற பொழுது, நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சஹாபிகள் முட்டிக்காலை கட்டி கொண்டு தலையை அந்த முட்டுக்காலுக்கு 2 முட்டுக்காலுக்கு மத்தியிலே அதை பூத்து கொண்டு தேம்பி தேம்பி குலுங்கி குலுங்கி அழுதார்கள். அந்த அழுகிற நமக்கு வராது. ஏன்னா நம்ம உலகத்தோடு ஐக்கியமாகிட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு சஹாபி என்ன செய்தார்கள்? நடுநடுங்கிய நிலையில எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், அது ஒரு அற்பமான பொருளை எடுத்துக்கொண்டால் சொர்க்கம் ஹராமாகி விடுமா? அடுத்தவருடைய பொருள் இருந்து ஒரு அற்பமான பொருளாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டாலும் அதை அபகரித்துக் கொண்டாலும் சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு நரகம் விதியாக்கப்பட்டு விடுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். பல் துலக்கக்கூடிய மிஸ்வாக்கு குச்சியாக இருந்தாலும் அடுத்தவருடைய பொருளை அபகரித்துக் கொண்டால் அவருக்கு நரகம் விதியாக்கப்பட்டு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப அடுத்தவருடைய பொருள், அடுத்தவரை பத்தி துன்புறுத்துவது, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். எப்போ மன்னிப்பான்? அடுத்தவருக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த துரோகத்துக்கான அந்த அடுத்தவரிடம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் புரியாம பேசிட்டேன், ஏதோ பித்து பிடித்த நிலையில பேசிட்டேன், ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா என்று அந்த அடியான் மன்னிப்பு கேட்டு விட்டால் பிறகு அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய, யா அல்லாஹ் நான் தெரியாம பேசிட்டு மன்னிச்சிரும். அந்த அடியான பத்தி தெரியாம பேசிட்டேன், அவர் மன்னிச்சிட்டாரு, நீனு மன்னிச்சிரும், அல்லாஹ் மன்னிப்பான். வயசுல மூத்த சஹாபி அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வயசுல மூத்த சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வயசுல சின்ன சஹாபிட்ட கிளந்து முட்டி கட்டி கொண்டு முழங்கால் நிட்டு கொண்டு நான் செய்த தப்பை மன்னிச்சிரு கேட்கலையா வரலாறுகள்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா மத்தியில் ஒரு பிரச்சனை. கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் வார்த்தையை பேசின உடனே கோவப்பட்டாக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அந்த சபையை விட்டு எழுந்து நேர ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா விளங்கினாங்க, நேர ரசூலுல்லாஹ்ட்ட போயிருப்பாங்க, நம்மளை பத்தி செய்தி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட நான் செஞ்ச தப்பு தான், மன்னிச்சுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டோம். சொல்லி நாம் என்ன செஞ்சிடலாம்? மன்னிப்பு கட்டுறோம், ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கட்டுறலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் மன்னிப்பு கட்டுறலாம் சொல்லிட்டு நேர சபையை நோக்கி ஓடுகிறார். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையை நோக்கி போறாங்க. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோபப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபப்பட்ட பிறகு
ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால முழங்கால் நிட்டு நிற்கிறார்கள். இந்த ஸ்கூல்ல பாடுறது முழங்கால் பட சொல்லுவாங்களா இல்லைங்களா பிள்ளைகளை? அதனால அது மாதிரி முழங்கால் நிட்டு நிற்கிறாங்க. முழங்கால் நிட்டு கையை கட்டி கட்டி சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதே மாதிரி நின்று கொண்டு, உமர் அவர்கள், நானும் தெரியாம பேசினேன், மன்னிச்சுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக சொன்னார்? ஒரு அடியானை செய்துவிட்ட துரோகத்தை அந்த அடியான மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருவருக்கு எந்தெந்த அடிப்படையில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மன வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மன கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவரை பொருள் அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்லுவோம்? நினைச்சு பாருங்க. உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? ஏன் இதோட எவ்வளவு பெரிய பிரச்சனை? பெரியவரோட மன்னிப்பு கேட்டு வாழ வேண்டும். பிறருக்கு எந்த அடிப்படையில் தொந்தரவு கொடுக்காமல் மன்னிப்பு கேட்டு வாழ வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வாராக, அப்படியே பதட்டமான நிலையில, சிலமா சொல்லுவோம், இன்னும் பதட்டமா, இப்படி பதட்டப்பட்ட நிலையில வாரன்னு சொல்லுமா இல்லைங்களா? அதே மாதிரி பதட்டப்பட்ட நிலையில வாராங்க. அந்த தோழரை ஆசுவாசப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன காரணம் இப்படி பதட்டமா வந்து நிக்கிறீ, என்ன காரணம்? யார் ரசூலல்லாஹ்? எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு யார் ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கு யார் ரசூலல்லாஹ். இப்ப அந்த செல்வத்தை எல்லாம் நான் சிலர்களை வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் எனக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற எல்லாமே எனக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுல சிலர்களை நான் செய்கிறேன், பேசி விடுகிறேன், சிலர்களை நான் அடித்து விடுகிறேன், சிலர்களை நான் பேசி விடுகிறேன், சிலர்களை நான் அடித்து விடுகிறேன். இதை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில கேள்வி கேட்பானா? இதை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில கேள்வி கேட்பானா என்று அந்த சஹாபி கேட்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழரே, அல்லாஹ் தஆலா மறுமையில மீசான் என்ற ஒரு தராசு, மீசான்ல அந்த தராசுல உம்முடைய அடியையும் நீ உன்னுடைய தண்டனையும், உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களை நீ தண்டித்தது, நீ அடித்தது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வைப்பான். அவர்கள் செய்த துரோகத்தை, உனக்கு எதிராக செயல்பட்ட துரோகத்தையும் இன்னொரு தட்டுல வைப்பான். அவர்கள் தட்டு, துரோகத்தோட தட்டு கணத்தால் கீழ் நோக்கி போச்சுன்னா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவள்கிட்ட இருக்கின்ற நன்மை எடுத்து உங்கள்கிட்ட ஒப்படைப்பான், ஒப்படைத்து சரிசமமாக்குவான், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். ஒருவேளை அவர்கள் செய்த துரோகத்தையும் உன்னுடைய தண்டனையும் ஒரு பக்கம், உன்னுடைய தண்டனை ஒரு தட்டிலையும் அவருடைய துரோகத்தை இன்னொரு தட்டுல வச்சா ரெண்டு சரிசமமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா விட்டுருவான், கண்டுக்காம விட்டுருவான். வலவ் ஃபர்லன், இப்படி இருக்கும் என்று சொன்னா அவர்கள் துரோகத்தை ஒரு தட்டில வைத்து உம்முடைய நீ அதற்கு தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனையில் இன்னொரு தட்டில வைத்து உன்னுடைய தண்டனை அவருடைய துரோகத்தை விட கணத்தால் கீழ் நோக்கி போயிடுச்சு சொன்னா அப்ப அல்லாஹ் தஆலா உன்னிடமிருந்து நன்மை எடுத்து அவரிடம் கொடுத்து விடுவான், உன்னை தண்டிப்பான் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சஹாபி அழுதுட்டே நேர போனாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ நான் போறேன், வீட்டுக்கு போறேன், நான் அதிகமா கொடுத்தோனோ கம்மியா கொடுத்தேன் எனக்கு தெரியல, நான் தண்டனை அதிகமா கொடுத்தோனோ கம்மியா கொடுத்தேன் எனக்கு தெரியல, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தண்டனைக்கு பகரமாக அத்தனை பேர்களை நான் உரிமை விட்டு விடுகிறேன், யாரும் அடிமை வைக்கல, எல்லாரையும் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. பயம், அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாளைக்கு என்ன பதில் சொல்லுவோம்? கபருக்கு போனா என்ன பதில் சொல்லுவோம்? கபூர்ல கேள்வி கேட்ட என்ன பதில் இருக்கு? நாளை மறுமையினால நம்முடைய நன்மையும் அவருடைய நன்மையும் அவருடைய துரோகத்தை தூக்கி பார்த்து அதை நெருக்கும் பொழுது நம்முடைய தண்டனை அதிகமாச்சா, நம்மள்கிட்ட நன்மை எடுத்து கொடுக்கப்பட்டால் நாம ஓட்டாண்டி ஆகிவிடுவோமே என்ற ஒரு அச்சம், அந்த பயம் இருந்தது. அருமையான அல்லாஹ், அந்த பயத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம யாருக்கு எந்த நிலையில் தொந்தரவு செய்யக்கூடாது, யாரும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் எந்த நிலையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படி வாழ வைக்கணும்னு நினைச்சிருக்கிறானோ
எப்படி வாழ சொல்லியிருக்கிறான், ரசூல் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். நமக்கு மத்தியில், அடியார்களுக்கு மத்தியில் யாருக்காவது துரோகம் செய்திருந்தால் அந்த துரோகம் நமக்கு தெரியும், நன்றாக தெரியும். அந்த துரோகம் தெரியும், அவர்கிட்ட போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரப்புல் ஆலமீன் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு திரும்புகிற பொழுது, இந்த உலகத்தை விட்டு நாம் மறைகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.